அண்மைச் செய்தி. மாற்றுத்திறனாளிகள் மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளி ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி வழங்க கோரி மாற்றுத்திறனாளிகள் மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகையை 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்க கோரிக்கை விடுத்துள்ள அவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். மாற்றுத்திறனாளிகள் மூன்றாவது நாளாக தற்போது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? அரசு தரப்பிலிருந்து யாரேனும் பேச்சுவார்த்தையில் அவர்களுடன் ஈடுபட்டார்களா? அது தொடர்பான விவரங்கள். கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை காமராஜர் சாலை மெரினா கடற்கரை அருகே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் உதவியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்துல 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. குறிப்பாக வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது தலைமைச் செயலகத்துல சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது உதவித்தொகையை உயர்த்த வேண்டும். கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உதவியாளர்களுக்கு உதவித்தொகை உயர்த்தப்படும் என தெரிவித்த நிலையில் தற்போது வரை இந்த உதவித்தொகை வழங்கவில்லை. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் மாதம் 1500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு 6000 ரூபாயாக உயர்த்த வேண்டும். அதே போல கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு 2000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அதை 10,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு அதே போல படுத்த படுகையாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் ஓய்வூதியம் உதவித்தொகை 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஆனால் இதுவரை விளம்பர திமுக அரசின் மாற்றுத்திறனாளி நலத்துறை அவர்களுக்கு உதவித்தொகையை உயர்த்தி வழங்கவில்லை. பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகள் பட்டியலில் பதிவு பெற்றவர்களுக்கு உடனடியாக உதவித்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஆனால் விளம்பர திமுக அரசு இதுவரை இவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை. அதாவது எத்தனை அடக்குமுறைகள் வந்தாலும் எத்தனை காவல்துறையினரோட கைது நடவடிக்கை வந்தாலும் தொடர்ச்சியாக தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 4 நாட்களாக இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. வினோத், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.